ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால வேளையில் மே மாதம் 1ஆம் தேதியில் நாம் எல்லாரும் கூடி வரும்படி ஆண்டவர் நமக்கு கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயாவில் 43ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். அல்லேலூயா. இந்த முதல் வார்த்தை எனக்கு ரொம்ப தொடுதலான ஒரு வார்த்தையாக இருந்தது. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்தார். அதே போல பல நேரங்கள் அந்த ஜனங்கள் மூலமாக ஆண்டவர் வருத்தப்பட்டிருக்கிறார். அந்த ஜனங்களை ஆண்டவர் கடிந்து கொண்டிருக்கிறார், சிட்சித்திருக்கிறார். எந்த அளவுக்கு அதிகமாக சிட்சிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சிட்சித்திருக்கிறார். எந்த அளவுக்கு அதிகமாக திட்டணுமோ ஆண்டவர் அப்படி திட்டி இருக்கிறார். ஆனால் எவ்வளவு ஆண்டவர் உருகி நேசிக்கணுமோ அப்படி உருகி நேசித்திருக்கிறார் ஆண்டவர். இஸ்ரவேல் ஜனங்களை கைவிடவில்லை அப்படின்றத பைபிளில் முழு வேதாகமத்திலும் பார்க்க முடியும். இஸ்ரவேலை தேவன் கைவிடவே இல்லை. இல்லை, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்திருந்தும் அது மாதிரி வேற யாரும் செய்ய மாட்டார்கள் என்ற அளவுக்கு அதிகமாக இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை முறுமுறுக்க, கோபமூட்ட, வெறுக்க, மறந்துவிட எல்லாமே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தாலும் இஸ்ரவேல் ஜனங்களை வைத்திருக்கும் இடத்துல பெலிஸ்தியரையோ மோவாபியரையோ வைப்பதற்கு ஆண்டவர் என்ன செய்யலை, மனசு வரல. அதை பார்க்கும்போது தேவனாகி ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களின் மேல் வைத்திருக்கிற ஆழமான அன்பு இருக்குல்ல. இந்த வசனம் எதை காட்டுதுன்னா, தேவனுடைய அளவற்ற அன்பையும் ஆண்டவருடைய மக்கள் மேல் வைத்துள்ளதான ஒரு நல்ல கனத்தையும் மதிப்பையும் ஆண்டவர் காட்டு. என்னதான் ஆண்டவர் திட்டினாலும் இஸ்ரவேலின் மேல ஒரு தனி இடம், தனி பாசம், தனி ஒரு இடத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார் அப்படின்றத பார்க்கும்போது ஆச்சரியமானதாக இருக்கும். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினாலே அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆங்கிலத்தில் ப்ரீசியேஷன் ஒரு வார்த்தை அது வருது. நான் அதை பார்த்தா மதிப்புள்ளது, விலையேற பெற்றது, இப்படியெல்லாம் அதுக்கு அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகவே இந்த இஸ்ரவேல் ஜனத்தை பற்றி சொல்லும் பொழுது நீங்கள் நானும் கூட ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்களாக இருக்கிறோமே அப்படின்னா, என்னுடைய பார்வையில் நீ விலையேற பெற்றவன், என்னுடைய பார்வையில் நீ உயர்ந்தவன், என்னுடைய பார்வையில் மதிப்புள்ளவன், என்னுடைய பார்வையில் அருமையானவன் அப்படின்னு அந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லும்போது அது ஆச்சரியமானதாகத்தான் இருக்கிறது. யாரை பார்த்து சொல்றாரு அப்படின்னா, 100% சரியானவர்களை பார்த்தல்ல, தன்னை வேண்டாம் என்று சொல்லுகிறவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ என் பார்வையில் அருமையானபடியினாலே கனம் பெற்றாய் அப்படின்னு சொல்றாருல. இந்த வார்த்தையே ஒரு இஸ்ரவேல் ஜனத்தை மனசை உடைச்சிரும். ஏன்னா எஸ்எஃப்சி கேம்புக்கு பிள்ளைகளை கூட்டிட்டு போயிட்டு வரும் பொழுது அவங்களுக்கு அந்த பிள்ளைகள் சொன்ன அந்த ஒரு வார்த்தை, அதில் ஒரு பிள்ளை சொல்லிச்சது, ஆண்டவர் இப்படியெல்லாம் செய்கிறாரு, என்னை பயன்படுத்துகிறாரு, ஆண்டவர் அபிஷேகம் கொடுத்துருக்குறாரு, ஆனால் ஆண்டவர் எப்படியெல்லாம் செய்கிறதுக்கு நான் பாத்திரவானா தகுதியா அப்படின்னு சொல்லிச்சு. நம்ம சொன்னாலும் சொல்லாட்டாலும் அது உண்மைதான். எல்லாருடைய வாழ்க்கையிலும் நாம் தகுதியானவர்களா அப்படின்னு பார்க்கும்போது உண்மையாக கிடையாது. இல்லை, ஆண்டவர் நம்மை பார்த்து நீ அருமையானவன், உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம மேலே அதிகமாக அன்பு வைக்கிற அளவுக்கு நாம் கரெக்டாக இருக்கிறோமா? ஹலோ, இல்லை இல்லை. ஏன்னா இந்த உலகம் நம்மளை பல நேரங்களில் அது பக்கமாக இழுத்துருது. நம்முடைய பார்வையும் நம்முடைய கவனத்தையும் நம்முடைய விசுவாசத்தையும் பல நேரங்கள் இந்த உலகம் இழுக்கிறது. ஆனாலும் ஆண்டவருக்குள்ளாக அவர் நம்மை அப்பப்போ சரி பண்ணி நம்மளை திசை திருப்பி நம்மளை நேசித்து வார்த்தைகளை தந்து அவருக்குள்ளாக தேவன் நம்மளை வைக்கிறார் இல்லையா, அதுக்கு நான் பாத்திரவான் இல்லை அப்படின்ற உணர்வு ஒரு உண்மையான கிறிஸ்தவனுக்கு வர வேண்டும். உண்மையாகவே தேவனுடைய அன்பை உணர்ந்தவர்களுக்கு அது வர வேண்டும். இந்த ஒரு வார்த்தையை நாம் கவனிக்கும் போது ஆண்டவருடைய பார்வையில் நாம் அருமையானவர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம் அன்பானவர்களே. அதனால தான் ஆண்டவர் நம்மளை உயர்த்தி வைக்கிறார், நமக்காக ஒரு பெயரை வைக்கிறார். இந்த உலகம் நம்மை பார்த்து என்ன சொன்னாலும் சரி, ஆண்டவர் சொல்றார், நீ எனக்கு அருமையானவன் சொல்றார். இந்த உலகம் பல நேரங்களிலே நம்மை அப்படி புரிந்து கொள்வதில்லை. ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே,
இந்த தேவனுடையதான கடிந்து கொள்ளுதலும் கூட அன்பு நிமித்தமாக தான் வருதுன்னு ஆண்டவர் சொல்றார். தகப்பன் நேசிக்கிற மகனை தான் என்ன செய்ய ஆண்டவர் என்ன செய்றாரு? சிட்சிக்கிறார். இல்ல, மகனை சிட்சிக்காத புத்திரன் உண்டோ? ஆண்டவர் சிட்சிக்கிறது காரணமே அவர் சொல்லும்போது எதனால சிட்சிக்கிறேன் அப்படின்னா, என் பிள்ளையை நான் நேசிக்கிறதுனால நான் சிட்சிக்கிறேன், அன்பு கூறுவதனாலே சிட்சிக்கிறேன். சிட்சை என்பது நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் ஆண்டவர் நம்மளை சிட்சிப்பதற்கு காரணம் அதுலேயும் அன்பு தான் இருக்குன்னு ஆண்டவர் சொல்றாரு. கோபத்தால் அல்ல. ஆண்டவருடைய சிட்சைன்ற அந்த வார்த்தை பயன்படுத்துவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, அது அன்பினால் வருவதால் அதுக்கு பேர் என்னதுன்னா சிட்சை. அந்த அன்பு ஒன்று எடுத்துட்டா அதுக்கு பேர் என்ன பேரு? தண்டனை. அதாவது அந்த சிட்சைக்கு சிட்சைன்ற பேருக்கே காரணம் எப்படின்னா அன்பு இருப்பதுனால தான் அதுக்கு பேர் சிட்சை. அன்பே இல்லாம ஒரு அடி விழுந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னன்னா அது தண்டனையானது. தகப்பனுடைய அடிக்கும் காவல்துறையினருடைய அடிக்கும் இடையில வித்தியாசம் இருக்கு. இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் ஒன்னே ஒண்ணுதான். இதுல அன்பு இருக்கு, அதுல அன்பு இல்லை. அந்த ஒண்ணுதான் ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல அறிந்திருக்கும் போது அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, பொல்லாதவனாகி ஒரு தகப்பனே தன் பிள்ளையை நேசித்து சிட்சிக்கும் போது தேவனுடைய சிட்சை என்பது தகப்பன் சிட்சையை காட்டிலும் உயர்ந்தது. தகப்பனுடைய சிட்சையை காட்டிலும் உயர்ந்தது. அன்பான தேவனுடைய பிள்ளைகள், தகப்பன் கூட ஒரு நேரத்தில் தன் மகனை சிட்சிக்கும் போது அன்போடு சிட்சித்து 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 ஒரு காலகட்டங்களில் அந்த சிட்சையிலிருந்து கொஞ்சம் அன்பு என்ன செய்யலாம், கொஞ்சம் குறைஞ்சிரும். நான் இவ்வளவு பண்ணியும் இந்த பயலை ஒன்றும் பண்ண முடியலையேன்னு ஒரு காலகட்டத்தில் தகப்பனே என்ன பண்ணிடுவார்னா அந்த சிட்சை பாதி சிட்சை பாதி தண்டனையாக கூட மாற வாய்ப்பு இருக்கு. ஆனால் தேவனாகிய கர்த்தருடைய சிட்சையோ கடைசி வரைக்கும் சிட்சையாகவே தான் போய் அந்த நேசத்தோடையே போய் ஆண்டவர் நம்மளை தன்னோடு கூட வைத்து கொள்ள விரும்புகிறார். ஆமென். தண்டனை என்பது தண்டித்து தள்ளி விடுவது, சிட்சை என்பது நேசித்து சேர்த்து கொள்வது. எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. தண்டனை என்பது தண்டித்து தள்ளி விடுவது, சிட்சை என்பது சிட்சித்து சேர்த்து கொள்வது. இதைத்தான் வேதாகமம் ரொம்ப அழகா சொல்லுது. ஆண்டவர் என்னைக்கு இஸ்ரவேலை தெரிந்து கொண்டாரோ அந்நாள் முதற்கொண்டு ஆண்டவர் இஸ்ரவேலை கைவிடவில்லை, சிட்சித்தார், ஆனால் கைவிடவில்லை. நமக்கு எது முக்கியம் அப்படின்னா, பரவாயில்ல ஆண்டவர் என்னைய ஒரு வித்தியாசமான பாதையில கொண்டு போனார், ஓகே தான், ஆனா என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார்ல, அது போதும். அது என் வாழ்வில் கிடைத்த ஒரு பெரிய பாக்கியமாக இருக்குல்ல. கர்த்தர் நடத்துகிற தேவன். தேவனுடைய பார்வை என்ன, தேவனுடைய பார்வை என்ன அப்படின்னா, நம்மளை அவர் நல்ல பார்வையை தான் பார்க்கிறார். நம்மளை ஒரு மதிப்புள்ள அன்புள்ள பார்வை தான் அவர்கிட்ட இருக்க ஒழிய ஒரு நாளும், ஆமென் ஸ்தோத்திரம், நம்மளை கேவலமாகவோ அற்பமாகவோ ஒரு நாளும் கர்த்தர் பார்க்கறதே இல்லை, பார்க்கறதே இல்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த உலகம் நம்மை அற்பமாய் பார்க்கும், நம்மை நேசிக்கிறவர்கள் கூட அற்பமாய் பார்ப்பார்கள். இந்த உலகம் நம்மை பார்க்கிற பார்வையும் அவர்கள் சொல்லும் வார்த்தைகளும் வேற மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கிறது, என்னதான் இருந்தாலும் சரி. ஆனால் தேவனாகிய கர்த்தருடைய பார்வை மிக மேன்மையானது. அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு பெற்றோருடைய ஒரு தகப்பன் தாயினுடைய அந்த பார்வையில் பார்த்தீங்கன்னா, குழந்தை அது என்ன செய்தாலும் அது அவங்க அதை நல்லதாகவே எடுத்துக்கிறாங்க இல்லையா. ஆமென். அல்லேலூயா. ஆட தெரியாம ஆடினாலும் சரி, பிள்ளை சூப்பரா ஆடினான்ருவாங்க தானே. எல்லாரும் பார்த்து சொல்லுவாங்க இது என்ன அப்படிம்பாங்க. ஆனால் அப்பா அம்மா சொல்லுவாங்க சூப்பரா ஆடிட்டான்ருவாங்க. அந்த பார்வை இருக்குல்ல, அந்த பார்வையை நான் உங்களுக்கு சொல்ல வர்றேன். அதை நான் எப்போவுமே ஒரு தாய் தகப்பனுடைய பார்வையை ஒரு அன்பை தான் பெருசாக சொல்கிற வழி. தேவன் அதை விட மேலாக இருக்கிறாரு. அப்படியானால் நாம் செய்கிற காரியங்களில் அவருடைய பார்வைன்னு ஒன்று இருக்குல்ல, அது மேன்மையான பார்வையாக இருக்குது, மகிழ்ச்சியான பார்வையாக இருக்குது. அவர் நம்மளை அருமையான படியினான்னு சொல்கிறாரு. நீ என் பார்வைக்கு அருமையான படியினால, அது எவ்வளோ பெரிய விஷயமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் இந்த காலையில் நான் ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். ரூத்து புஸ்தகத்திலிருந்து இதுக்கு அடையாளம் நிறையா இருக்குது. இந்த உலகம் ஒருத்தரை பார்த்த பார்வை வேறு, தேவன் அந்த நபரையே வேற மாதிரி பார்க்குறாருன்னு சொல்றதுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அன்பானவர்களே, ஒரு தேவனுடைய பிள்ளை செய்யும் செயலை கண்டு இந்த உலகம் ஒரு மாதிரி பார்க்கலாம், ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவர் அவங்களை எப்படி பார்க்குறாரு அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அன்பானவர்களே, பார்வை ரொம்ப அவசியமானது. பார்வையில் நிறைய விஷயம் இருக்கு.
பார்வையில் நிறைய விஷயம் இருக்கு. நீங்க சொல்லிடுவீங்க. ஒரு ஆள் உங்களை பார்த்தாருன்னா அந்த பார்வையை வச்சு அவங்க மனசு என்னன்னு சொல்லிடுவீங்களா? சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனால் பார்வையை வச்சே நீங்கள் என்ன செய்வீங்க? ஒரு நாள் இருக்கலாமா, உடனே கிளம்பலாமா, இல்லை ஒரு வாரம் இருக்கலாமான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, போன உடனே அவங்க ரியாக்டிங் இருக்குல்ல, அந்த பார்வை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடுவோம்ல. அது ரொம்ப அவசியமாக இருக்குது. அதனால் பார்வை ரொம்ப முக்கியமானது இல்லை. ரூத்தை பற்றி ஒரு வார்த்தை அழகாக இருக்குது. 4வது அதிகாரம் 15 அந்த ஊர் ஜனங்கள், பெத்லேகம் மக்கள் சொல்கிறாங்க, 7 குமாரரை பார்க்கிலும் உனக்கு அருமையாக இருக்கிற உன் மருமகள் அப்படின்னு ஒரு வார்த்தை அதில் வருது. அந்த ஒரு வார்த்தையை மாத்திரம் எடுத்துக்கொண்டால் யாரை பார்த்து சொல்கிறாங்க அப்படின்னா, ரூத்தை பார்த்து சொல்கிறாங்க, 7 குமாரரை பார்க்கிலும் அருமையான உன்னுடைய மருமகள்னு அதை வாசிக்கிறோம். நகோமி அந்த இடத்துல அருமையானவள்னு யார் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ரூத்தை பார்த்து சொல்லியிருக்கு. ஸ்தோத்திரம். இந்த ரூத் பற்றி நம்ம படிக்கும்போது அவள் எப்படிப்பட்டவளாக இருக்க, நகோமிகிட்ட சொன்னாலும் அந்த வார்த்தை யாரை பற்றியது அப்படின்னா ரூத்தை பற்றியது. அருமையானவள்னு ஒரு வார்த்தை வருது. இந்த உலகம் ரூத்தை பற்றி என்ன சொல்லுது? 2 விதமான பார்வையை நான் சொல்றேன். ஒரு பார்வை மோவாப்புடைய பார்வை, இன்னொரு பார்வை பெத்லேகமுடைய பார்வை. ஆண்டவர் ஒரு மனுஷன் மேல் இருக்கிற பார்வையை ஆண்டவர் எப்படி மாத்துறாரு அப்படின்றத சொல்ல வாரேன். ஒரு மனுஷனுடைய வாழ்வில இருக்கும் அந்த பார்வைகளை கூட தேவன் என்ன செய்யறாருன்னா மாத்துறார். நான் இன்னைக்கு இந்த காலையில் சொல்றேன், இந்த மே மாதம் 1ஆம் தேதியில ஆண்டவர் நம்மளை பார்க்கிற மக்களுடைய பார்வையை கூட தேவன் என்ன செய்ய முடியும், மாற்ற முடியும்ன்றது நான் சொல்ல வர்றேன். இன்னைக்கு ஒருவேளை உங்களை இந்த உலகம் பார்க்கிற பார்வை அற்பமான பார்வையா இருந்தா அது ஆச்சரியமான பார்வையா தேவன் மாற்றுவார். ஒரு அலையில சொல்லுங்க, தேவனாகிய ஆண்டவர் நம்மளை பார்க்கிற பார்வை அற்பமாக, கேவலமாக, ஏளனமாக, மிகவும் தாழ்வாக பார்க்கிற பார்வைகள், அவிசுவாசமான பார்வைகள் இருக்குல்ல, அலட்சியமான பார்வைகள், இந்த பார்வைகளை எல்லாம் தேவன் மாற்ற முடியும். நான் உங்களுக்கு சொல்றேன் அன்பானவர்களே, இந்த உலகம் நம்முடைய சூழ்நிலைகளை கண்டு அவங்க பார்வை அமைகிறது. நம்முடைய சூழ்நிலை, நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய வாழ்வில் நடக்கும் சில விஷயங்களை வச்சுதான் நம்மளை ஒரு பார்வை பார்க்குறாங்க. அவங்க பார்க்கும்போதே தெரியும் நம்மளை அன்பா பார்க்குறாங்களா, இல்லை கோபமா பார்க்குறாங்களா, இல்லை இதெல்லாம் ஒரு பொம்பளையான்னு பார்க்குறாங்களா, இது என்னத்த அப்படின்னு பார்க்குறாங்களா, இல்லைன்னா இதுவாரு அப்படின்னு ஒரு மாதிரி கேவலமா பார்க்குறாங்களா, வேண்டாதற்பா பார்க்குறாங்களா, பலவிதமான பார்வை என்ன செய்யுதுன்னா இருக்கு. பொறாமையினால பார்க்குறாங்களா, இப்படி நிறைய விதங்களில் மக்கள் நம்மளை பார்க்குறாங்கல்ல. அந்த பார்வையை தேவனாகிய ஆண்டவர் மாற்ற முடியும் அப்படின்னு தான் அந்த காலையில் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ரூத் வாழ்வில் மோவாப் எப்படி அவளை பார்த்துச்சு, இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். பெத்லேகம்லேருந்து மோவாப்புக்கு போயிருக்காங்க. அந்த இடத்துல அவளுக்கு நடந்த சம்பவங்கள் ரொம்ப மனவேதனை நிறைந்தது. கணவன் அப்புறம் மகன்கள் அவங்கெல்லாம் இல்லை. இப்போ 2 மருமகள் இருக்காங்க. அதில் அவள் சொல்கிறா, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போயிடுங்க, நான் உங்களுக்கு என்ன செய்ய முடியும் என்று கேட்கிறாள். அவங்க 2 பேருமே அழுகிறாங்க. ஓர்பாலும் ரொம்ப மோசமானவள்னு சொல்லிட முடியாது, அவளுமே அழுகிறா. கடைசியில் ஒரு இடத்துக்கு வர்றா. சூழ்நிலைகளை புரிந்து கொண்ட நார்மல் விசுவாசி, சூழ்நிலைகளை புரிந்து கொண்ட நார்மல் விசுவாசி. மாமியார் மேல அன்புதான் இருக்கு, ஆனாலும் என்ன செய்ய முடியும், மாமியாரே சொல்றாங்க நமக்கும் அப்படிதான், இதுக்கு மேல நம்பி கொஞ்சம் வயசுல அவளை நம்பி போய் நமக்கும் பிரயோஜனம் இல்லை, அவங்க சொல்றது நியாயமா தெரியுது, அதனால போயிடுவோன்ட்டு போயிடுறார். இந்த ரூத் என்ன செய்யறான்னா, இதை பற்றி இனி பேச வேண்டாம் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்றேன்னு அவ ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுறா. அப்போ நகோமியால் அதுக்கு பிறகு ஒரு வார்த்தையும் அதை பற்றி சொல்லவில்லை அப்படின்னு இருக்கு. இப்போ ஓர்வால் முத்தமிட்டு போயிட்டா. ரூத் அழுதுட்டே நிக்கா, போகல. எங்க போனாலும் உம்மோடு வருவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், நீ இருக்கும் இடத்துல இருப்பேன், நீர் மறிக்கும் இடத்துல இருப்பேன், நீ அடக்கம் இடத்துல அடக்கம், இதெல்லாம் அரிசியா சொல்றா. எல்லாமே சொல்லிட்டு அவ கூடவே நிக்கிறார். இப்போ அவ புறப்பட்டுட்டா பெத்லேகேமுக்கு. அந்த ஊர் மக்கள் எல்லாம் பாக்குறாங்க. அந்த ஊருக்கே இப்ப போயிருவோம், நம்ம மோவாப்புக்கு நம்ம போயிருவோம். அப்ப மோவாப்ல என்ன நடக்குது அந்த ஊர்ல, ஏன்னா ஒரு சின்ன அன்னைக்கெல்லாம் ஒரு சம்பவம்னா எல்லாருக்குமே தெரிகிற அளவுக்கு தான் நடக்கும்.
இதெல்லாம் தெரியாமல் இருக்காது கிராமங்களில். அப்போ அவள் வரும்போது அந்த ஊரை விட்டு வெளியில் போகிறா, இவ பின்னாடியே போகிறா. இதுக்கு முன்னாடியும் பேச்சுவார்த்தை இருக்கும். அப்போவே சொல்லியிருப்பாங்க, பக்கத்து வீட்டில் அண்டை எழுத்த வீட்டில் எல்லாரும் பழகினவங்களாம் சொல்லியிருப்பாங்க ரூத்தை பார்த்து, ரூத்தே நீ என்ன செய், அவளை மாதிரி நீயும் என்ன செஞ்சிரு, உனக்கு ஒரு வாழ்க்கையை தேடிக்கோ, நீ இப்படி என்ன செய்ய போற. ஏன்னா பெத்லகேம் வேற ஊர், அந்நிய ஊர், இவங்க வேற மோவாபியர், இங்கே இரு, இங்கே இருக்கிறதுனால தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, அங்கெல்லாம் நீ போவேனா சொல்லியிருக்கலாம். பெற்றோருடைய ஈர்ப்பு இருக்குல்ல, அது அப்பா அம்மா உடன்பிறப்புகள், அதை பற்றிலாம் விளக்கமாக பைபிளில் சொல்லப்படலை. ஆனால் நாம இருந்தால் ஒரு நார்மலாக ஒரு ஃபேமிலினா என்ன நடந்திருக்கும் அப்படின்றத நாமளே யூகிச்சுக்கலாம். ஒரு பெற்றோர் தன் பிள்ளைய இப்படி எப்படி பார்ப்பார்கள், அவங்க பார்வை என்ன, தன் மகளை பற்றி தன்னுடைய அந்த ஊர் மக்களுடைய பார்வை, தன் ஊர் பிள்ளை அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அந்த ஊர் மக்கள் இவளை எப்படி பார்த்துருப்பாங்க அப்படின்னா, இவளுடைய செயல் அந்த ஊருக்கு பிடித்தமான செயல் அல்ல. எல்லாரும் நல்ல தீர்மானம் எடுத்தனா சொல்லியிருப்பாங்க, பரவாயில்ல கரெக்டு, இப்படி ஒரு மாமியால் அன்பாக இருக்கிற மருமகள் நாங்கள் பார்த்ததில்ல, சந்தோஷமாக போயிட்டு வானா சொல்லியிருப்பாங்க. நான் நினைக்கிறேன் அப்படி இல்லை, இவ செய்த செயல் உலகத்தில் உன் வாழ்க்கையை நீ என்ன செய்கிற, கெடுத்துக்கிற அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எல்லாரும் அவளை ஒரு மாதிரி பார்த்துருப்பாங்க. இவ மேலே ஏதோ ஒரு சாபம் என்ன செய்யுது இருக்கு. இவ மூத்த மருமகள் போன இடத்துல இப்படி 3 இது போயிருச்சுது, 3 உயிர் போயிருச்சுது. அதனால இவ யாருன்னா நல்லவா இல்லை, இவ ராசி இல்லாதவா. இந்த உலகம் நம்ம ஊர் கனவேல் காலனி சொல்லுங்களேன், நம்ம ஊர் சிம்மக்கல் பூத்தோட்டம் கனவேல் காலனி ஊர் மக்கள் இப்படி ஒரு நடந்திருந்தா 2 பாட்டிமார் உட்காந்து என்ன பேசுவாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய டிக்ஷனரியே போட்டுருவாங்க 2 பாட்டிமார். இவளாக்கும் அவள் என்ன இப்படி கட்டி கொடுத்தாக, அவள் பாரு ஏதோ அவள் மேலே இருக்கு சாபம், ராசி இல்லாதவ போல வீடு பார்த்தீங்கன்னா அழுகு வீடு ஆயிட்டாள அப்படின்னு. இவளால் ஒரு குடும்பமே என்ன செஞ்சிருச்சு, நல்லா வந்த குடும்பம் கட்டி கொடுத்ததுல அவளும் போச்சு பாரு. ஏதாவது இவளுக்கு ஏதோ இருக்கு, செவ்வாய் தோஷமோ என்னமோ ஒன்று, இவனே ஒரு சனி தோஷம் புதன்கிழமை தோஷம் ஒன்று வச்சு, ஒரு தோஷத்தை ஒன்றை வச்சு ராமேஸ்வரம் போனால் கூட நல்லா இருக்கும்னா அதுக்கு ஒன்று என்ன செய்வான், பரிகார பூஜை ஒன்று பண்ணிடுறதுக்கும் ரெடி பண்ணி என்னென்ன உண்டு அதெல்லாம் பேசுவான். யெகோவா தேவனை ஆராதிக்கிறவங்க நம்பி அவங்கள நம்பி இவ என்ன செஞ்சிட்டா, நம்ம ஊர் மோவாபியரை கல்யாணம் முடிச்சுக்கலாமே அன்னைக்கே சொன்னேன், இவ என்ன செய்யலை, கேட்கல, வேண்டாம். திடீர்னு பஞ்சமலைக்கு வந்த குடும்பத்தோட நீ வாக்கப்பட்டு போவாத, கிராமத்தில் வாக்கப்பட்டு போவாதன்னு அன்னைக்கே என்ன செஞ்சேன் சொன்னேன்னே, இவ கேட்க மாட்டான்ட்டாளே அப்படின்னு இந்த ஊர் சனம் நேர்லையும் பேசியிருக்கோம், ரகசியமாகவும் பேசியிருக்கோம். அன்னைக்கு அந்த சம்பந்தம் வேண்டான்னு சொன்னேன், சொல்லும் போது கேட்கல, இவ வாழ்க்கையை என்ன செஞ்சிருச்சு, போயிருச்சு. இவளுக்கு இன்னும் எதிர்காலமே இல்லை. சோத்திரம். ஓர்பால் கூட பரவாயில்ல, இப்போ என்ன செய்வாங்கன்னா அவள் தான் பரவாயில்ல அப்படின்னு. இப்போ யாருக்கு நல்ல பேர், ஓர்பாலுக்கு நல்ல பேர். ஆனால் இவளுக்கு என்ன செய்யுதுன்னா கெட்ட பேர். சொல் பேச்சு கேட்டால் தானே, சொல் புத்தி இருக்கணும், இல்லைன்னா சுய புத்தியாவது இருக்கணும். ஏதோ பைத்தியம் இவளுக்கு என்ன செஞ்சிருச்சு, எவ்வளவு ஒரு பொம்பளை இப்படி செய்வாளா, இவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. இல்லை பெற்றோரும் கவலைப்பட்டு அவளை கெஞ்சிருப்பாங்க, கையப்படி சொல்லியிருப்பாங்க, ஏம்மா தயவு செய்து போவாத, நான் உங்களுக்கு ஏதாவது உனக்கு என்ன செய்கிறேன் ஏற்பாடு பண்ணுறேன், உனக்கு ஒரு எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்குறேன், நீ அங்கே போய் என்ன பண்ண போற, உன்னுடைய உறவுக்குன்னு கணவனே இல்லைன்னு வரும்போது நீ நம்பி யாரை நம்பி அங்கே போற, அந்த ஊர் மக்கள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்களோ தெரியாது, ஒருவேளை அங்கே போய் கஷ்டப்பட வேண்டியது இருக்குன்னு அந்த ஊர் மக்கள் இவளை பார்த்தும்போது இவ்வளோ ஒரு பைத்தியக்காரியை போல நினைச்சிருப்பாங்க. அல்லது அவன் மேலே கோபம் இருக்கு, இவ சொல் கேட்கலன்றதுனால என்ன வரும், கோபம் வரும் அவங்களுக்கு. நான் இவ்வளவு சொல்றேன், இவா பாரு, பெரியவங்களாம் சொல்லுவாங்க, நம்ம அனுபவத்தில் சொல்றோம், இவ சின்ன பிள்ளை எவ்வளோ இதை பண்றா அப்படின்னு பயங்கரமான கோபமும் வெறுப்பும் அவன் மேலே ஏற்பட்டிருக்கும். பாரு அது இதுக்குள்ள திருக்கு தரிசனமே சொல்லிடுவாங்க, நீ பாரு சீரழிஞ்சு சின்ன நீ என்ன போற போற, நீ பாரு நாளைக்கு ஒரு நாள் அழுதுட்டு என்ன செய்ய போற, நீ வரப்போற, அப்படியெல்லாம் சில ஆள்லாம் சொல்லியிருக்கோம். ஆனாலும் ரூத்து நான் அந்த பகுதியை வாசிக்கும் போதெல்லாம் நான் ரொம்ப ஆழமாக படித்த ஒன்று, ஏன் அப்படி அவள் போனா அப்படின்னா, நான் நினைக்கிறேன் நகோமியை நம்பி அவள் என்ன செய்யலை போல, நகோமியை நம்பி அவள் என்ன செய்யலை போல. நகோமி மேலே பாசம் இருந்தாலும் அவள் நம்பி போனது நகோமி அல்ல, நகோமி ஆராதிக்கிற தேவனை நம்பி அவள் போனான். அல்லேலூயா. அதனால தான் அந்த வேர்டு ஒன்று சொல்லுது, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அவள் நினச்சிட்டா எனக்கு கணவன் இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஆனால் இங்கே இருந்தன்னா
நான் மறுபடியும் இந்த யெகோவா தேவன் என்ன செய்ய முடியாது, நான் ஆராதிக்க முடியாது. என்னை மறுபடியும் நான் இந்த குடும்பத்தோடு நான் சம்பந்தம் கலந்ததுனால நான் உயிருள்ள தேவனை நான் கண்டு கொண்டேன். ஆனால் இப்போது நான் இங்கே இருந்தால், இன்னொரு திருமணம் செய்து வைத்தால் நான் நிச்சயமாக அந்த தேவனை என்ன செய்ய முடியாது, ஆராதிக்க முடியாது. இங்க இருந்தன்னா என்னைய ஒரு வழி பண்ணிடுவாங்க. அதனால நான் கர்த்தருக்குள்ள இருக்கணும்னா நகோமியோட போனாதான் என்னால கர்த்தருக்குள்ள இருக்க முடியும் நினைச்சதுனால தான் அவ அப்படி போனான்னு நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. அவளுடைய முடிவு என்பது நகோமிக்காக எடுத்த முடிவா அப்படின்றத விட தேவனுக்காக எடுத்த ஒரு தீர்மானம் தான் நான் நினைக்கிறேன். தேவனுக்காக எடுத்த தீர்மானம் தான் நான் நினைக்கிறேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ரூத் மேல இருந்த மக்களுடைய அந்த ஏளனமான, அவமானமான, கோபமான, அற்பமான அந்த பார்வை எல்லாத்தையும் ஆண்டவர் முழுசுமா மாத்திட்டாருன்னு சொல்றேன். முழுசுமா ஆண்டவர் மாத்திட்டார். இப்போ பெத்லெகேம் அவளை எப்படி பார்க்குது? ஆமே, மோவாப் அப்படிதான் பார்த்துருக்கும். அவளை உண்மையில நான் சொல்றேன், அவளை மோவாப் பெருமையா பார்க்கறதுக்கு அங்க ஒண்ணுமே இல்லை. பெருமையா பார்க்கறது அவட்ட ஒண்ணுமே இல்லை. ஸ்தோத்திரம், ஃபேமிலியோ ஊரோ. ஆனா பெத்லெகேமுக்கு வந்த பிறகு நீங்க பாத்தீங்கன்னா அவளுக்கு எல்லாமே பாசிட்டிவாவே இருந்துச்சு. யாருமே அவளை அற்பமாய் பார்த்ததாக தெரியவே இல்லை. அற்பமா யாரும் பார்க்கல. சொல்லப்போனா அந்த ஊரு தான் அவளை அற்பமா என்ன செஞ்சிருக்கணும், பார்த்துக்கணும். இவள் மோவாப் ஊர்க்காரி, மோவாப்பியர் தான் நல்லா பார்க்கணும். ஆனா அந்த ஊர் தான் அவளை அற்பமா பார்த்தது. ஆனா இப்போ அந்நிய ஊர் பெத்லெகேம். ஆனா அந்நிய ஊர்ல இவளுக்கு நல்ல பார்வை என்ன செய்யுதுன்னா இருக்கிறது. ஏன்னா யூதர்கள் அவங்க ஒருபோதும் மற்றவர்களை பெருமையாக எண்ணியதே இல்லை. அவர்கள் மற்றவர்களை அற்பமாக எண்ணியவர்கள். சமாரியரை, பெலிஸ்தியரை, மற்றவர்களை அவர்கள் விருத்த சேதன மற்றவர்கள் என்றும், அந்நிய தேவர்களை ஆராதிக்கல் என்றும் அவர்களை மிகவும் அற்பமாய் பார்த்தவர்கள் தான். ஆனா மோவாப்பியரை அற்பமாய் பார்க்கும் பெத்லெகேம் ஊர்க்காரர்கள் ரூத்தை அற்பமாக என்ன செய்யல, பார்க்கல. அங்க நான் சிலதை வாசிக்கும் போது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நண்பானவர்களே, அங்கே ஒரு போவாஸ்னு ஒரு மனுஷனை கர்த்தர் வச்சிருந்தார். அல்லேலூயா. சொல்றான், மகளே இங்கே என்ன செய்ய இரு. 2ஆம் அதிகாரத்தில் சொல்றார், இங்கே இரு. அப்புறம் என் வேலைக்காக உன்னை தொடாதபடி என்ன செய்கிறேன், கட்டளையிட்டு இருக்கிறேன். நான் சொல்லியிருக்கிறேன், உன்னை யாரும் என்ன செய்ய முடியாது. அவளுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறான். போவாஸ் ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறான். பாருங்க, போவாசுடைய பார்வை, அவனும் திருமணம் செய்ய வேண்டியவன் தான் பாருங்க. ஆனால் அந்த பார்வை இருக்குல்ல, எவ்வளோ வருத்தி என்ன ஆனாலும் பண்ணிக்கலாம் அப்படிலாம் நினைக்கல. அந்நிய பெண்ணை பாதுகாப்பதில் அவன் கவனமாக இருந்திருக்கிறான். ரூத்தை பத்தி படிக்கும் போது ஆச்சரியமா இருக்குல்ல. உண்மையிலே அவன் யோசேப்பை போல ஒரு பரிசுத்தமான ஒரு மனிதனாக இருக்கிறான். அல்லேலூயா. தனக்கு கிடைத்த வாய்ப்புகளை கூட நியாயமான வாய்ப்புகளா இருக்குன்னு நினைக்கிறார். சட்டத்துக்கு விரோதமாகவோ தவறான முறையிலேயோ நாம் எதையும் செய்யக்கூடாது என்பதில் போவாஸ் ரொம்ப உறுதியாக இருந்ததை நாம் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, சொல்றான், உனக்கு தாகம் எடுத்தால் இங்கே தண்ணீர் குடி என்று அவனுக்கு தயவு அவளுக்கு என்ன செஞ்சது, கிடைச்சது. அவனுடைய பார்வை பார்த்தீங்கன்னா ஒரு அற்பமான பார்வை இல்லை, மதிப்பான பார்வை. இதுவரை அவள் அற்பமான பார்வைகளையே பார்த்து வந்தவளுக்கு இன்னைக்கு ஒரு தயவுள்ள பார்வை அவளுக்கு கிடைக்குது. கனமுள்ள ஒரு பார்வை கிடைக்குது, ஆறுதலான பார்வை கிடைக்கு. உடைஞ்சு போய் வாழ்க்கையில எவ்வளவு அழுவபடியுமோ அழுது வந்தவளுக்கு ஒரு நல்ல ஒரு பார்வை கிடைக்கும், ஒரு தயவு கிடைக்குது, அன்பான பார்வை கிடைக்குது. மாமியாருக்கு செய்தது எனக்கு சொல்லப்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க சொல்றான், மாமியாருக்கு நீ செய்ததெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா மோவாப்ல அந்த பேர்ல அவளுக்கு என்ன செய்யல, கிடைக்கல. அங்க அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா இங்க சொல்றாங்க, உன் மாமியாருக்கு செய்யப்பட்டதெல்லாம் எனக்கு சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு அவன் சொல்கிறான். அதே போல பட்சமாய் பேசினான்னு சொல்லியிருக்கு. பட்சமாய் பேசினான், ஆறுதலாக அவ பேசினதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, இன்னும் சொல்ல போனால் தவறான எண்ணத்தோடு ரூத்துட்ட ஆறுதலாக என்ன செய்யல, பேசல. ரொம்ப கவனிக்க வேண்டியது, எதையும் எதிர்பார்த்து ஆறுதலாக பேசல. இந்த மாதிரியெல்லாம் ஒரு பெண் தன் மாமியாருக்காக இப்படியெல்லாம் செய்து வந்திருக்கிறாளே அப்படின்னு அவளுடைய அந்த நற்குணம் இருக்குல்ல, அந்த அவளுடைய விசுவாசம் நற்குணம் இருக்குல்ல, இப்படி ஒரு பெண் செஞ்சிருக்கிறான் பாராட்டுதலோடு கூட ஒரு பார்வைய, ஒரு தயவை அவன் செய்கிறதை பார்க்கிறோம். அவர் சொல்ற, அவளுக்கு ஈனம் பண்ண வேண்டாம். 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல அவன் ஜனங்கள்கிட்ட சொல்ல, அவளுக்கு என்ன செய்ய வேண்டாம், ஈனம் பண்ண வேண்டாம். ஈனம் பண்றது அப்படின்னா என்ன அர்த்தம்னா,
ரொம்ப தரக்குறைவாக என்ன செய்ய வேண்டாம், நடத்த வேண்டாம். அவளை ரொம்ப கேவலமா நடத்திடாதீங்க, அவளுக்கு மதிப்பு கொடுங்கன்னு சொல்ற அளவுக்கு ஒரு வார்த்தையை அங்கே நாம் வாசிக்கிறோம். அப்புறம் நகோமி சொல்றா அவளை பார்த்து, இல்ல அன்பானவர்களே, நகோமி சொல்றா, உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. நகோமி 3:1 இருக்கு, நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ அப்படின்னு கேட்கிறா. இப்படியெல்லாம் நீ வந்திருக்கிறிய, உனக்கு நான் சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. இதே வார்த்தை தான் அன்னைக்கு என்ன சொல்லுச்சு, அதாவது நகோமியே, மோவாப்பி நகோமி வேற, பெத்லகேமி நகோமி வேற. மோவாப்ல இருக்கும்போது நகோமி பார்வை எப்படி இருந்துச்சுன்னா, நான் அப்புறம் ஒரு கல்யாணம் பண்ணி அது பண்ணி ஏதாவது உனக்கு நடக்குமா, உனக்கு செய்ய முடியுமா, என்னை நம்பி என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொன்ன அதே வாய் இன்னைக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாது இருப்பேனோ. நம்பிக்கையற்ற நகோமி மோவாப்பில், நம்பிக்கையுள்ள நகோமி பெத்லகேமில. அல்லேலூயா. ஒரே நபரை கூட ஆண்டவர் பார்வைகளை மாற்றுகிற தேவனா இருக்கிறார். பாருங்களேன், அன்னைக்கு ரூத்த நகோமி பார்த்த பார்வை வேற, பெத்லகேமில் நகோமி ரூத்த பார்க்கிற பார்வை வேற. ஆண்டவர் அப்படியே மாத்துறாரு. இல்ல, அதே நகோமி, அவ்வளோ அதே வயசு, அதே இல்லாமை, எல்லாமே அதே நகோமி தான். ஆனா இப்போ ஆண்டவர் நகோமியினுடைய பார்வையை கர்த்தர் மாத்துறாரு. இப்போ நம்பிக்கையோடு பேசுற ரூத்துக்கு இப்போ நம்பிக்கை தரும் வார்த்தைகளை நகோமி சொல்லும்படி தேவன் மாற்றி இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் எந்த பார்வையும் ஆண்டவர் மாற்ற முடியும். இன்னைக்கு இந்த கால வேளையில தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார்னு நினைக்கிறேன். நீங்க ஒருவேளை இப்படிப்பட்ட மக்களுடைய பார்வையை நினைச்சு நீங்க கவலைப்படலாம். ஒருவேளை யாரோ ஒருவர் உங்களை பார்த்த பார்வை உங்க மனசை வேதனைப்படுத்தி இருக்கலாம். ஆனா அந்த பார்வையை தேவன் மாற்றி உங்களை கனமுள்ள நபராய் கர்த்தர் வைக்க முடியும். நீங்க விசுவாசிங்க. ஏன்னா அப்படி நடந்திருக்கிறது. நகோமி ஒரே ஆள் தான். எந்த நகோமி அப்படி பார்த்தாலோ அந்த நகோமியை இப்ப கனமா பார்க்கறதுக்கு, நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேன்னு சொல்ற அளவுக்கு தேவன் மாற்ற முடியும். நம்முடைய வாழ்க்கையில மாற்ற முடியும். அல்லேலூயா. என் வாழ்க்கையை சொன்னாலும் பெரிய சாட்சி சொல்ல முடியும். அற்பமாய் பார்த்தவங்களை ஆச்சரியமா பார்க்கிற மாதிரி வச்சிருக்கார். அல்லேலூயா. பல சம்பவங்கள் உண்டு அன்பானவர்களே, தேவன் அப்படி செய்ய முடியும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வீட்டுக்கு வராம இருந்தா நல்லதுன்னு நினைச்சவங்க வீட்டுக்கு வரணும்னு கெஞ்சுற அளவுக்கு தேவன் மாத்துறாங்க. ஆமென். ஏண்டா வாரான் வீட்டுக்கு அப்படின்னு பார்த்த ஆளே நம்மளை எப்பமா வரமாட்டானா அப்படின்னு ஏங்குற மாதிரி தேவர் மாற்றுவார். நம்ம மட்டும் ஆண்டவர் சார்ந்திருந்தா போதும், கர்த்தர் உண்மையாய் சார்ந்திருந்தா போதும். கர்த்தர் செய்ய வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. 3:10 சொல்றான், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. மோவாப் என்ன சொல்லி இருக்கும்னா, இவன் மேல என்ன இருக்கு, சாபம் இருக்கு, ராசி இல்லாதவா அப்படின்னு சொன்ன அந்த ஆனா பெத்லகேம் சொல்லுது, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. 3:11 சொல்லுது, நீ குணசாலி, நீ குணசாலின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அப்புறம் 7 குமாரரை பார்க்கிலும் அருமையான மருமகள் அப்படின்னு சொல்லி இல்ல, ரூத்தினுடைய வாழ்வை தேவன் முற்றிலுமாய் மாற்றிவிட்டார். முற்றிலுமாய் மாற்றிவிட்டார். அவனே ஒன்று சொல்றேன், வயலிலே அவள் முதலில் நுழையும் போது அவளை பார்த்த பார்வை இன்னொன்னு. ஆமென். அங்க அந்த வயல்ல போய் என்ன எதுக்கு போனான்னா, சிந்தனதை பிறக்கிறதுக்கு. அது உண்மையாவே அப்படி செய்யறது வழக்கம். ஏழைகளுக்காக சிந்துறதை பிறக்க மாட்டாங்க. அரிச்சு எடுக்கிற நம்ம ஊருக்காரங்க மாதிரிலாம் கிடையாது. வலிச்சு கிழிச்சு தட்டில் போட்டு எடுத்து கல் பார்த்து, கல்லோட பிறக்கிறது கல் பார்த்து, ஒன்று கூட காக்கா கூட ஒரு நெல் போயிடக்கூடாதுன்னு அந்த மாதிரி இல்லாமல் சிந்தனதை நெற்கதிர்கள் விழுந்துட்டுனா அதை எடுக்க மாட்டாங்களாம். அது யாராவது பாவம் இல்லாதவங்க அந்நியர்கள் எடுத்துக்கிட்டோம், பரதேசியில் எடுத்துக்கிட்டோம்னு நினைப்பாங்களாம். அந்நியரும் பரதேசியும் செய்வதை யார் செய்கிறார்? அந்நியருக்கும் பரதேசிக்கும் விட்டு விட்டதை ரூத்து போய் பொறுக்கி எடுக்கிறார். ஆனால் அப்படி பொறுக்கி எடுக்க போனவாதான் எல்லாரும் பார்க்குறாங்க. அன்னைக்கு தயவு கிடைச்சது, அவளுக்கு தண்ணி கிடைச்சது, தாகம் தீர்க்க எல்லாம் கிடைச்சது. எந்த அடிப்படையில் அவளுக்கு கிடைத்ததெல்லாம் எந்த அடிப்படையில் கிடைத்தது? இவள் ஒரு மோவாப்பிலிருந்து வந்த ஒரு அந்நிய பெண், ஒரு பரதேசி பெண், ஒரு அந்நிய பெண் வந்திருக்கிறாள். ஏதோ அவள் இல்லாமல் இருக்கிறாள். அவள் மேலே பார்த்த பார்வை என்பது அந்த விதமான ஒரு பார்வை. இயலாதவள், இல்லாதவளா, அப்ராணியா இருக்கிறாள், வேற இல்லை. அதுக்கு நல்ல வார்த்தை சொல்லணும்னா ஸ்தோத்திரம், ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ற, தர்மம் பண்ணுவது போல
தர்மம் பண்ணுவது போல ஒருவேளை அவளை அங்கே வச்சிருந்தாலும் கூட அந்த வயலில் அவள் படி அளக்கிறவளாக மாறினாள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இறக்கப்பட்டு தண்ணி குடிச்சிக்கோ, பொறுக்கிக்கோ, உன்னை யாரும் தொட மாட்டாங்க. இறக்கப்பட்டு அவளுக்கு கிடைச்சது, எல்லாமே கிடைச்சது. ஆனா தேவன் எப்படி மாத்தினா, ஒரு பெரிய சீமான் போவாஸ், அந்த வயலுக்கெல்லாம் சொந்தக்காரனாகிய பெரிய எஜமான், அந்த போவாசுக்கு மனைவியாக அவள் உண்டான பொழுது முறைப்படி சமுதாயத்தின்படி, ஆமென், ஸ்தோத்திரம், பங்காளிகளுக்கு சொல்லப்பட்டு, சுதந்திரவாதிக்கு சொல்லப்பட்டு முறைப்படி அவள் திருமணம் செய்த பிறகு அந்த வயலுக்கே சொந்தக்காரியானாள். தலையில சொல்லுவோமா? அன்பானவர்களே, வேலைக்காரிகளிடத்திலிருந்து தயவு பெற்றவள், வேலைக்காரிடத்திலிருந்து தீங்கு வராமல் பாதுகாப்பை உறுதி செய்தவள். இல்ல, அங்குள்ள வேலைக்காரர்களும் கூட இவளுக்கு இறக்கப்படுற மாதிரி இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. இவள் தான் வேலைக்காரர்களுக்கும் படி அளக்கும் அளவுக்கு ரூத்தை தேவன் உயர்த்தினார். இந்த காலவேளை தேவனுடைய பிள்ளைகளே, தேவனாகிய ஆண்டவர் நம்மேல் உள்ள பார்வைகளை மாற்றுவதற்கு ஆண்டவர் போதுமான தேவனாயிருக்கிறார். உங்கள் மேலும், உங்கள் பிள்ளைகள் மேலும், உங்கள் குடும்பத்தின் மேல் இந்த உலகம் ஒரு மாதிரி பார்த்த பார்வை இருக்கலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் நினைத்தால் உங்கள் மேல் உள்ள அந்த பார்வையை மாற்றி உங்களை கனமா பார்க்கிற மாதிரி கர்த்தர் வைப்பார், ஆசீர்வாதமாய் பார்க்கிற மாதிரி கர்த்தர் வைப்பார். தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நகோமி விசுவாசமானவளா, ரூத் விசுவாசமானவளா? அதிக விசுவாசம் உள்ளது யார்? நேரம் வேற ஆயிடுச்சு, ஆனாலும் சொல்றேன், ரூத்தா நகோமியா? முதல்ல விசுவாசம் அதிகமானது. முதல்ல ஒண்ணு அப்படி யோசிக்கிறீங்க. விசுவாசம் அதிகமானது யாருன்னா, நான் சொல்றேனே, நகோமி என்ன சொன்ன தெரியுமா? கர்த்தர் எனக்கு விரோதமாக இருக்கிறார், உன் ஜனத்திடத்துக்கும் தேவனிடத்துக்கும் திரும்பி போயிரு, சர்வ வல்லவர் கசப்பை உண்டாக்கினார், கர்த்தர் என்னை வெறுமையாக திரும்ப பண்ணினார், கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தினார், சர்வ வல்லவர் கிளேசப்படுத்தினார். ஹல்லேலூயா. என்னை நகோமி என்று சொல்லாதிருங்க, மாறான்னு சொல்லுங்க. இதெல்லாம் யார் சொன்னது? பெத்லெகேம்காரி. பெத்லெகேம்காரி என்ன சொல்றா? கர்த்தர் என்னை சிறுமப்படுத்திட்டார், என்னை வெறுமையா அனுப்பிட்டார்னு ஆண்டவரை குறை சொல்றார். ரூத் என்ன சொல்றா? நான் உம்மை விட்டு என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன், உம்மோடு வருவேன், நீங்க இடத்துல இருப்பேன், தங்க இடத்துல தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். பின்வாங்கி போனவளை அவ பார்க்கல, ஒரு பால் அவ என்ன செய்யல, பார்க்கல. அப்படி ஒரு விசுவாசம். நாம் கண்களை மூடி ஜெபம் பண்ண போறோம் இந்த நாட்களில். தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். ரூத்தினுடைய வாழ்க்கையில அவளை உண்மையிலே தேவன் கனப்படுத்தினார். அதோடு தாவீதுக்கு தாத்தாவை ரூத்து தான் பெத்து கொடுத்தா. ரூத்து பெத்து கொடுத்த பிள்ளை தான் யாருன்னா தாவீதுக்கே தாத்தா, இயேசுநாதருக்கே தாத்தா. அப்படி அந்த வருஷப்படியில் வரணும், அப்படிதான் வரும் இல்ல, முற்பிதா ஓபேத். அப்படி ஒரு இயேசு கிறிஸ்து பிறக்கும் சந்ததியில மோவாப்ல இருந்து ஒரு பெண்ணை கொண்டு வந்து இயேசு கிறிஸ்து வளர்ற அந்த சந்ததியில இடையில வந்து சொருகிட்டார் ஆண்டவர். ஆண்டவர் ஒரு பெரிய பாக்கியம் இல்ல. ரூத்து குழந்தையெல்லாம் பெற்ற போது இந்த செய்தி மோவாவுக்கு போயிருந்துச்சுன்னா அவங்க அங்கிருந்து வந்திருப்பாங்க தான் நினைக்கிறேன் இல்ல. மோவாப்ல இருந்து பிள்ளை என்ன ஆனாலோன்னு தேடி வந்திருப்பாங்க, பார்த்துருப்பாங்க. இப்ப சொல்லுவாங்க, நீ எடுத்த முடிவு நல்ல முடிவு எடுத்துட்ட சொல்லியிருப்பாங்க தானா. ஆண்டவர் பெத்லெகேமின் பார்வையும் மாத்திட்டாரு, மோவாபின் பார்வையும் ஆண்டவர் மாத்திட்டார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நீ ஏற்கனவே இருந்த இடத்துல உன் பார்வை, உன்னை பார்த்த பார்வை மாறும். இப்போது நீ இருக்கிற இடத்துலயும் உன்னை பார்க்கிற பார்வை, உன் சொந்த ஊரில் உள்ள மக்களும் உன்னை பார்க்கும் பார்வை மாறும்படி கர்த்தர் செய்வார். இப்போது நீ இருக்கும் இடத்திலும் உன்னை பார்க்கும் பார்வையை மாறும்படி செய்வார். கர்த்தர் செய்ய வல்லவர். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, ரூத்து வாழ்க்கையில் நீ செய்ய முடியுமானால் என் வாழ்விலும் செய்ய முடியும், என் வாழ்விலும் செய்ய முடியும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தேவனே, கர்த்தரை பிடித்து கொண்ட ரூத்தின் வாழ்வில் ஆண்டவர் மாறுதல்களை கொடுத்தார். ஹல்லேலூயா. கர்த்தரை உறுதியாய் பிடித்து கொண்ட ரூத்தின் வாழ்வில்
ஆண்டவர் பெரிய மாறுதலை கொடுத்தார். வாசிக்கும் போது ஆச்சரியமானது. எந்த நம்பிக்கையில் ரூத் இதெல்லாம் செய்தார்? ஒரே நம்பிக்கை மட்டும்தான். நகோமிக்கு என்ன, ஒருவேளை வயதான நகோமிக்கு என்ன நடந்திருந்தாலும் அதுக்கு அடுத்து என்ன வழி என்பதே இல்லை. மோவாபில் அவளுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இங்க பெத்லகேம் போன ஒரே ஒரு ஆளு நகோமி. அவளுக்கு ஏதாவது நடந்தா அவ அனாதையா நிக்கணுமே. எந்த அடிப்படையிலே அவள் போனா? ஒண்ணு இல்ல, நகோமியே போனாலும் சரி, மாமனார் இல்லை, கணவன் இல்லை, எல்லாரும் இல்ல, நகோமி தான். இப்போ அவளே போனாலும் சரி, என் கர்த்தர் போக மாட்டார், அவர் என்னோடு இருப்பார், அவர் எனக்கு எல்லாம் செய்வார்னு ஒரே நம்பிக்கை. தன்னோடு இருப்பவர்களை விட தன் தேவன் மேல் அதிக நம்பிக்கை ரூத்துக்கு. அன்பானவர்கள், இந்த உலகத்துல உங்க நம்பிக்கை யார் மேலேயும் வேண்டாம். கர்த்தரை மாத்திரம் பற்றி கொள்ளுங்க அப்பான்னு அவர் காலடியில விழுந்து அவர் சமூகத்தில் கதறி அழுங்கள். அவரை நம்பி இருக்கிறவர்களை தேவன் கைவிடுவதில்லை. அன்புள்ள ஆண்டவரே ஸ்தோத்திரம். மே மாதத்துல நம்முடைய பிள்ளைகள் மேல தேவனுடைய தயவு இரக்கமும் இருக்கட்டும். ரச்சாமி துதிக்குறையா. கடந்து வந்த பாதைகள் ஆண்டவர் எத்தனையோ அற்பமான கேவலமான பார்வைகளை தாண்டி வந்திருக்கலாம். தம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை எத்தனையோ பேருடைய அவமானமான பார்வை, பொறாமையான பார்வை, எரிச்சலான பார்வைகளை எல்லாம் தாண்டி வந்திருக்கலாம். ஆனாலும் கூட ஆண்டவரே, நீர் அதை ஆச்சரியமான பார்வையாக மாற்ற முடியும். மதிப்புள்ள கனமுள்ள பார்வையா மாற்ற முடியும். ஆண்டவரே, ரூத் வாழ்க்கையில் உம்மால் செய்யக்கூடுமானால், ஒரு அந்நிய பெண்ணுக்கு அப்படி செய்ய முடியுமானால் எங்களுக்கு நீர் செய்ய முடியும். ஆண்டவரே, ஒரு தாழ்த்துகிறோம், வழி நடத்துங்கப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதியும். அவருடைய பொருளாதாரம் ஆண்டவரே, அவருடையதான ஆரோக்கியம், அவர் குடும்ப சமாதானம், இவைகள் எல்லாவற்றிலும் தேவன் ஆச்சரியமாய் நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேவன் ஆகிய கர்த்தர் வைத்திருக்கிற அந்த குறித்த நாளில நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் அப்படிப்பட்ட உயர்வை ஆண்டவர் தாரும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீரே வழி நடத்துவீராக என்று ஜெபிக்கிறோம். உங்க நாம மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். காத்து கொள்ளுங்கப்பா. எங்கள் ஊழியம், எங்கள் சபை இந்த மே மாதத்தில் ஒரு பெரிய வளர்ச்சி காணட்டும். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுது. VBS இன்னைக்கு ஆரம்பிக்கிறாங்க. இந்த VBS ஆசீர்வதிங்க. அதிகமான பிள்ளைகளை கொண்டு வரும். ஆசிரியர்கள், தன்னார்வ தொண்டர்கள், அவங்க எல்லாரும் ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. அவங்களுக்கு உம்முடைய பலன் வேணும் ஆண்டவரே. வரக்கூடிய பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவரே வசனத்தால் தொடப்பட கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவர் இயற்கை சூழ்நிலை சாதகமாக்கி கொடுங்க ஆண்டவரே. தடைகளை உடங்கி பொருளாதார தேவை சந்திங்க ஆண்டவரே. இன்னைக்கு நடக்கிற ஆண்டவரே பிராந்திய உபவாச ஜபத்தில் அநேகர் கலந்து கொள்ள கிருபை செய்யுங்க. அது ஆசீர்வதிக்கப்படுவதாக என்று ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.